Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் வந்து 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது இல்லையா? ஸோ அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் கொடுக்க போகிறேன். அது ஒரு வாட்டி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த வீடியோட பிகினிங்லேயே கொடுத்துட்றேன். யாராச்சும் இந்த மாதிரி கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் அன்றைக்கி பண்ணும்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்ச பேராற்றல் அன்றைக்கி அதிகமாக இருக்கும். ஸோ சித்தர்களுடைய அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களோட குலதெய்வம், இன்னொரு விஷயம், உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைனா நீங்கள் வணங்குற அந்த சித்தர்கள், நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் யாரை வணங்குறீங்களோ அவங்க நேம் சொல்லி நான் உங்களுக்கு அந்த இனிஷியேஷன் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா, அது மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். இதை தவிர்த்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் வச்சுருக்கேன். ஆரா சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாஸ்டர் கிளாஸ், அதை பற்றின டீட்டெயிலும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு மெத்தடு, ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா வித பிரச்சனையிலிருந்தும் பர்மனெண்ட் ரெமெடி, உங்களோட என்ன சொல்கிறதுனா, இந்த பிறவி நீங்கள் முடித்து நெக்ஸ்ட்டு பிறவிக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் உங்களுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை டேக் கேர் பண்ணிட்டு போவீங்க, ஓகேவா? இது வந்து நீங்கள் எந்த சித்தரை வணங்கினாலும் சரி, அந்த சித்தர்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து குருவாக உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. டிவைன் பாத் வந்து இட்ஸ் நாட் அஸ் நார்மல் டாரோட் கிடையாது. இது வந்து டிவைன் எனர்ஜி உங்களுக்கு வந்து அற்புதமாக உங்களை கைட் பண்ணி உங்களை ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து லோயர் எனர்ஜியில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஓகேவா? ஸோ உங்களை ஹையர் செல்ஃபாக மாற்றக்கூடிய அற்புதமான விஷயத்தை இறைவன் உங்களுக்கு டிவைன் பாத் மூலம் கொடுத்துருக்காரு. அற்புதமாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் பலனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குரு சரணம். இன்றைக்கி வந்து நம்ம நியூ மூன் டே ஸ்பெஷல் ரீடிங் பார்க்குறோம். சித்தருடைய அருள், கணக்கம்பட்டி சித்தருடைய அருள் எப்படி உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 48 மணி நேரத்தில் சித்தர் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது உங்கள் லைஃப்பில், உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா, என்ன பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா? இந்த பைல் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஏஞ்சல் கார்டில் சித்தருடைய அருள்வாக்கு பார்க்குறோம், சரிங்களா? 1 அந்த நம்பர் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1, 2, 3 டிஸ்பிளேலேயும் நான் காமிக்கிறேன். 1, 2, 3 ஆர்டராக போட்டிருக்கேன். நீங்கள் நம்பர் வச்சு எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த அமாவாசை தினத்தில் சித்தர் வந்து உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் வைக்கிறாரு, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அவர்கிட்ட, ஓகேவா, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கனகம்பட்டி சித்தருக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க, ஓகேவா? இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான், சரியா? ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு சித்தர் என்ன சொல்கிறார், ஓகேவா? அவர் பேர் கணக்கம்பட்டி பழனிசாமின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அவரை கூப்பிட்டா, அப்பான்னு கூப்பிட்டா பிடிக்குதோ, எப்படி கூப்பிட்டா பிடிக்குதோ அப்படி நீங்கள் அவரோட உங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சித்தரோட கனெக்ட் ஆகும்போது அவரை வந்து ஒரு சிலருக்கு வந்து அவரை வந்து தாத்தா, ஏன்னா அவரை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அந்த கிராண்ட்ஃபாதர் இது வரும், ஒரு சிலருக்கு அப்பான்ற மாதிரி தோணும், ஒரு சிலருக்கு வந்து ஐயான்னு சொல்லி கூப்பிடணும்னு தோணும். எப்படி உங்களுக்கு வந்து அவரோட ரெசனேட் ஆகுதோ அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்து அவருக்கு தேங்க் பண்ணுங்கள், சரியா? இப்போ பைல் 1க்கு அவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த இதுக்கு கைடன்ஸ், அது என்ன பிளஸ்ஸிங்ஸ் அது உள்ளே இருக்குதுன்னு தெரியல. நான் வந்து டாரூட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏஞ்சல் கார்டில் உங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கணக்கம்பட்டி சித்தர் ஐயா என்ன சொல்கிறாரு,
எனக்கு அவர் வந்து அப்பான்னு சொன்னால் தான் அவரோட எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷன், ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் நான் அவரை அப்பான்னு சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ சொல்லலாம். கணக்கம்பட்டி அப்பா. இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்களுக்கு 48 மணி நேரத்தில் என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் இருக்குது, இந்த அமாவாசை நியூ மூன் டேயில் என்ன வச்சுருக்கீங்க, அவங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன ஐயா, என்ன அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இது வந்து கலெக்டிவ் ரீடிங், ஓகேவா. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கே ரெசனேட் ஆகுதுன்னு நினச்சி மொத்தத்தையும் நீங்களே எடுக்காதீங்க. நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கானது. அந்த சுச்சுவேஷன் எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ எல்லா கைடன்ஸும் உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குன்னு எடுத்துக்கலாம், மெசேஜ். அப்படி ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ஒரு இதில் தான் இருக்கீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன கைடன்ஸ் வருதோ, பிளெஸ்ஸிங்ஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே சில பேர் நீங்கள் திருமணத்துக்கான விஷயங்கள், அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யலாம். நீங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க, அது பற்றின விஷயங்களை நீங்கள் பண்ண போகிறீங்க, கரெக்டாக. சில பேருக்கு புது ஏதாவது நியூ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அது விஷயமாக அவர்கிட்ட ரொம்ப நாளாக ஏதாவது உங்களோட வீடோ இல்லை இடமோ விற்று போகலை, ஏதோ சம்திங் அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடத்தணும், அது மாதிரி திருமணம் பண்ணணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம், ஓகேவா. அதுக்காக ஒரு எப்படின்னா பேச்சுவார்த்தை, ஏதோ போய் பொண்ணு பார்த்துட்டு வர்றது, இல்லைன்னா மாப்பிள்ளை வீடு பார்க்குறது, இந்த மாதிரி ஏதோ சம்திங். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடு இப்போது ஏதாவது இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க, இடமாற்றம் வேணும்னு சொல்லி அப்படின்னு பார்த்தாலும் அந்த மாதிரி புது வீடு அமையிறது, ரெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஓகேவா. அது மாதிரி நீங்கள் ஒரு ஷிஃப்டிங் ஒர்க் இருக்குது உங்களுக்கு. சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம், ட்ராவல்ஸ், அது உங்களுக்கு வேலை நிமித்தமாக இருக்கலாம், ஓகேவா. இது ஒரு சிலருக்கு. இந்த 48 ஹவர்ஸில் சில பேர் நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பீங்க, ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான பர்சன், ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு ப்ரைவேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இல்லைன்னா கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட ரொம்ப ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் நீங்கள். உங்களுக்கு கொஞ்ச நாளாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக, நம்ம பண்ணுறது சரியா, நீங்கள் பார்க்க மட்டும் இல்லை, உங்களோட உள் உணர்வு, நீங்கள் பண்ணுற வேலை, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல்லாம் கொஞ்ச நாளாக ஸ்ட்ரகிள். எந்த முடிவும் தைரியமாக எடுக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதில் ஒரு தெளிவான ஒரு இது இருக்காது. கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த இன்வால்மெண்ட்னால அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபேமிலிக்குள்ளே கணவன் மனைவியாக இருந்தீங்கனாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் தெரியுது. சில பேருக்கு பிரேக் கூட இருக்கலாம். உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால வீட்டில் ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இதெல்லாம் மாறி ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இந்த 48 ஹவர்ஸில் கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுப்பீங்க, ஓகேவா. தைரியம் தன்னம்பிக்கையோடு செய்வீங்க எந்த ஒரு வேலையும். அதே மாதிரி ஒரு சிலர் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கலாம், இல்லை நீங்கள் யோசித்து வச்சுருந்த அந்த வாய்ப்புகளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றது, நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் பற்றியோ, இல்லைனா படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கோ, இல்லைனா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயத்துக்கோ நீங்கள் அதுக்கான ஏதோ ஒரு முயற்சியை செய்வீங்க இந்த 48 ஹவர்ஸில். நியூ மூன் டேயில் உங்களுக்கு நல்ல எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது, சரியா.
தைரியமாக செய்யுங்க. தைரியம் தன்னம்பிக்கை தானாக வரும். ஆனால் கொஞ்சம் கோபதாபங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த நியூ மூன் டே வந்து முக்கியமான நாள் இன்றைக்கி. இது வந்து சனி பெயர்ச்சியும் சேர்ந்து வருது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. மேக்ஸிமம் அந்த இது வந்து பயிற்சி இருக்குது. ஆனால் மற்ற ஒரு சில ராசிகள் அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ராசிக்கு தான் நீங்கள் இப்படி இருக்கணும், அந்த ராசி அப்படி இருக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு கிரகணம் பிடிக்குது, அந்த நேரத்தில் சனி பயிற்சியும் நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் லாக்லாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் கோபதாபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நாளைக்கு மேக்ஸிமம் நான் வந்து முன்னாடி தான் ரீடிங் எடுக்கிறேன். இது சாட்டர்டேக்கு நான் வந்து ஃப்ரைடேவே நான் இந்த ரீடிங் கொடுக்குறேன் உங்களுக்கு பிஃபோராகவே. தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் சாட்டர்டே வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிறத கொஞ்சம் இது பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணுங்கள், அமைதியாகிடுங்க. அடிக்கடி கொஞ்சம் வந்து குருமார்களோட பேரை சொல்லுங்கள், குருவே சரணம் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல, குருவே சரணமே. அதனால தான் அந்த இதுவே நான் அடிக்கடி நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். அது உங்களுக்கு அந்த பழக்கத்தில் வரும், நீங்களும் அதை வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணுறீங்க. நான் அந்த வார்த்தையை ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நீங்களும் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது குரு டேக் கேர் பண்ணிவிடுவார் உங்களை. அது சூட்சம ரகசியம். எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் தான் கேட்பீங்களோ? அதனால் நாளைக்கு தயவு செஞ்சு கோவம் சட்டுன்னு வரும். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குங்க. 75% இந்த ராசிக்காரங்க. ரிமைனிங் வந்து ஒரு 25 வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கலாம். ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருப்பீங்க. ஓகேவா? இந்த 9 ராசியில் இருக்கீங்க. ஆனால் மேக்ஸிமம் 75% இந்த ராசி, இந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபயர் எலமெண்ட் ராசியில் இருக்கீங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கடகம்பட்டி சித்தர் சுவாமிக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். ஐயா நன்றி, சித்தரப்பா நன்றி, கனகம்பட்டி ஐயா நன்றி. எப்படி உங்களுக்கு கூப்பிட்டா அவரோட இன்ட்ராக்ட் ஆகுதோ நீங்கள் அந்த நேம் போட்டு அவருக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இங்கே டிவைன் பாத்தில் எல்லாருடைய அனுகிரகத்தினால தான் இந்த ரீடிங்கை என்னால் கொடுக்க முடியுது. ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்கள் அப்படின்னு வந்தாலே சித்தர்கள் எல்லாரும் உள்ளடக்கிறோம். இப்போ நம்மளோட சித்தர் இவரை நம்ம வந்து இவரோட வைப்ரேஷன் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சித்தருக்கு பின்னாடி இருக்க எல்லா அங்கே பழனி ஆண்டவரே அவரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் அவர் மூலமாக நமக்கு கிடைக்குது. புரியுதா? இங்கே எல்லாருமே இன்டர்லிங்க். இப்போ வைப்ரேஷன் அவர் மூலமாக நம்ம எடுக்கிறோன்னா அவருக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியுது. ஸோ அவர் கொடுக்குற அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைன் பாத்தில் அவர் வாய்ஸே கொடுக்குறாரு. அதுதான் நான் சொல்வேன். சித்தர்கள் அமைதியாக இருக்காங்க. கடவுள் வந்து நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, சித்தர் பீடத்துக்கு போனாலும் சரி, உங்கள் ப்ரேயரை வச்சுட்டு வரீங்க. அது சரியானதொன்னே ஓகே அடுத்த வேலையை பாருடா சாமின்ட்டு போயிடுறீங்க. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நான் என்ன டிவைன் பாத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கேனோ அதே விஷயத்தை தான் அவரும் எடுத்து வைக்கிறார். நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது இந்த லைன் எப்படி சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களில் ஒருத்தியாக நான் ரொம்ப வந்து மெச்சூரிட்டியாலாம் பேச மாட்டேன். அதாவது சாதாரண ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறவங்கள உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சகோதரியாக பேசுகிறேன். அவர் வந்து கிராமத்தில் இருக்கார். அவர் ரொம்ப வந்து எளிமையாக தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து அந்த கிராமத்து பாஷையில் அவர் எப்படி ஈஸியாக அந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்களோ அது மாதிரி பேசுவார். நான் சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். எங்கள் 2 பேருக்குள்ளேயே அந்த இன்டர்லிங்க் அந்த இது வருது. ஓகேவா? அவர் செய்ய சொல்கிறது என்ன தெரியுமா சொல்வார்? மனசை சுத்தமாக வைங்க, தர்ம வழியில் நடங்க அப்படி சொல்வார். வீட்டை சுண்ணாம்பு அடித்து, வீட்டை ஒற்றை அடித்து சுண்ணாம்பு அடித்தா தானே வீட்டுக்குள்ளே போயிட்டு வாழ முடியும். ஒற்றையெல்லாம் அடிக்காமல், சுண்ணாம்புலாம் அடிக்காமல் வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பீங்க? வாழ முடியாதுல்ல. வீட்டுக்கே அப்படி பண்ணும்போது அந்த மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டா தானே அங்கே இறைவன் வந்து குடியிருப்பார் அப்படின்ட்டு அவ்வளோ எளிமையாக அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். நான் இது எத்தனையோ எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் நம்ம சேனல் அவர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கெல்லாம் அவரோட அந்த அவர் தானாக வந்துடுவார். நம்ம வந்து நீங்கள் மனதார உங்கள் மனதை வந்து நீங்கள் தூய்மைப்படுத்த அந்த மாதிரி அவங்களோட அந்த வைப்ரேஷன் ஈஸியாக உங்களை அட்ராக்ட் பண்ணிவிடும்.
ரொம்ப நாளாகவே அவர் என்னோட கம்யூனிகேட் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுது. அது இன்றைக்கி தான் வந்து இப்போ இந்த ஒரு 10 டேஸாக எனக்கு வந்து எனக்குள்ளே இன்னும் அதிகமாக அந்த வைப்ரேஷன் இருக்கனால சரி, அவரோட பிளெஸிங்ஸ் இங்கே வருது, நிறைய மக்களுக்கு இது போய் ரீச் ஆகணுன்றதுனால அவரோட கைடன்ஸை எடுக்கிறேன். பார்த்து பலனடைங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கேன். அந்த உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து சித்தர் பீடத்துக்கு போகிறீங்க, ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய்ட்டு அமைதியாக நீங்கள் உங்களோட அன்றைக்கி என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நிறைவேற்றிட்டு வந்துடுவீங்க. வாழ்க்கைங்கிறது டெய்லி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு தேடல்கள் இருக்குது. நமக்கு ஜாப்லையும் சரி, சாப்பாடு, அதாவது நம்மளோட இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு எல்லாம் இருக்குது. அது தவிர்த்து வேறு நம்மளோட சக்ஸஸ், படிப்புக்காக, இல்லை பிள்ளைங்களோட இதுக்காக, திருமணம், அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்போது எல்லா நேரத்துலையும் போய் சித்தர்கிட்ட உட்காந்துருப்பீங்களா? இல்லை கோவிலுக்கு போய் அங்கே பிரச்சனை செய்வீங்களா? ஒரு வாட்டி செஞ்சீங்க, பலித்தமாச்சு. அங்கேருந்து அவர் உங்களை வந்து கைட் பண்ண முடியல, இங்கே கைட் பண்ணுறாரு. அங்கே அவர் மௌனமாக இருக்கார், இங்கே பேசுகிறாரு. அங்கே அவர் வந்து சமாதி நிலை அடையிறதுக்கு முன்னாடி எளிமையாக வாழ்ந்துட்டுருக்கப்போ மக்கள் அவரை போய் பார்க்கும்போது அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் நான் டிவைன் பாத்தில் சொல்லிகிட்ருக்கேன். அவர் டிவைன் பாத் சேனல் மூலமா உங்ககிட்ட வாய்ஸ் கொடுக்குறாரு. உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ, இறைவன் ஓடி வந்துடுவார், நீ வந்து தேட வேண்டாம், அவர் வந்துடுவார். அதனால தான் அடிக்கடி மனசை வந்து நான் சொல்கிறது, நீங்கள் விர்ச்சுவல்ஸ் வெளியில் பண்ணாதீங்க. பரிகாரங்கள் வெளியில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம், காலம் ஃபுல்லாக பண்ணலாம். உள்ளே பண்ணுங்கள் பரிகாரம். நாளைக்கு எமோஷ்னலாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் நாளைக்குங்கிறது வந்து அமாவாசை தினத்தன்று, ஏன்னா நான் முன்னாடியே ரீடிங் எடுக்கிறேன், அதனால் அப்படி சொல்லிட்டேன். ஓகேவா? கோபதாபங்களை குறைங்க. வீட்டில் ஒரு நல்ல விசேஷமான ஒரு இதெல்லாம் நடக்க போகுது. ஒரு சிலர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணலாம், புதிய வீட்டுக்கு மாறலாம், இல்லை கிரகப்பிரவேசம், புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்கள் பண்ணலாம். ஒரு சிலருக்கு புதிய வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்காக, மேக்ஸிமம் வேலைக்காக தெரியுது. ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? சரி, கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் கவனம் தேவை கைஸ். டிசிஷன் மேக்கிங்கில் கூட கொஞ்சம் லேகிங் இருக்குது. கொஞ்சம் வந்து கார்மிக் போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு. இந்த கார்டு வழியாக பார்க்கும் பொழுது அவர் அடுத்த விஷயம் சொல்கிறது என்னென்னா, சில பேருக்கு வந்து இந்த அமாவாசை தினத்தன்று இந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்க மாதிரி, பிளாக் மேஜிக் அந்த மாதிரி தெரியுது. இது உங்கள் வேலையில் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்களா வேலைக்காக, அது எதுவும் சக்ஸஸ் ஆகலை. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் இதை ரெகுலராக எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணுறேன், கிடச்சிருமா. நாளைக்கு நல்ல நாள், ப்ரேயர் பண்ணுங்கள் அவரை. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டெவில் எனர்ஜி இருக்குது. இதை கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைனோட கனெக்டிவ் ஆகணும். அவர் எதிர்பார்க்குறது சரண்டர். என்னை நம்பி என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை வந்து டிவைன் பாத் மூலமாக அழகாக கைட் பண்ணுறாரு. நீங்கள் எப்போவுமே வந்து யாரையும் தேடி போக தேவையில்லை. என்னை தேடி நீங்கள் வந்து நானே தேடி வருவேன் உங்களை. உங்கள் மனசில் நான் இருப்பேன். எவ்வளோ அழகாக நான் சொல்லிகிட்ருக்க விஷயம் நான்ங்கிறதே ஒன்று இல்லை. என் சித்தர்கள் எனக்கு கொடுத்த ஞானம், இந்த டிவைன், இந்த ஏஞ்சல்ஸ் கொடுத்த இந்த அற்புதமான விஷயத்த உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸாக கொடுத்துட்ருக்கேன். யாருக்காவது கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த 3ஆம் பிறை திங்கக்கிழமை வருது, அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் இருக்குது. அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எது வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷலாக எல்லாருக்குமே வந்து வாழ்நாள் முழுவதும் அன்றைக்கி அந்த இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு போகிறது கிடையாது. இந்த பரிகாரம், இந்த இனிஷியேஷன் சித்தர்களால் வழங்கப்படுற இனிஷியேஷன். சித்தர்கள் ஒருத்தர் மேலே வந்து கை வச்சு அவங்களோட கர்மாவை எடுக்கிறாங்க. இவரும் அதுதான் பண்ணுவார். ஃபஸ்ட்டு உங்களை வந்து எடுத்த உடனே உங்களை வந்து நீங்கள் கேட்குற பிளெஸிங்ஸ் பண்ணிட மாட்டார். ஃபஸ்ட்டு உங்கள் கர்மாவை எடுக்கிறாரு, அதுக்கப்புறமா தான் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு. எத்தனை பேர்
சரி, ஒரு வாட்டி சரி பண்ணி கொடுக்குறாரு, மறுபடியும் அவர்கிட்ட போய் கிளாஸ் கற்றுவீங்களா? இப்போ ஜீவசமாதியாக இருக்கார், இப்போ டிவைன் பாத் மூலமாக வாய்ஸ் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த அவர் அங்கே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டு போன அந்த விஷயங்களை நான் வந்து இங்கே டிவைன் பாத்தில் நான் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருவேன். அப்போ எப்படி இன்டர்லிங்க் ஆகிறாங்க பாருங்கள். எப்படி எளிமையாக அவர் வந்து அந்த காலத்துக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஊர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தை உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். தட்ஸ் இட். ஓகே கைஸ், ரொம்ப போர் அடிக்கிறோம்ல. சரி, உங்களுக்கு ஆனால் இந்த 3 கார்டு வழியாக பார்க்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, பின்னாடியே இதுவும் இருக்குது. அதனால தான் அதை சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் லேகிங்கில் இருக்கீங்க. அது வந்து உங்களோட சில பேருக்கு வந்து அந்த புது ஐடியாலாம் வரும். இந்த 48 மணி நேரத்தில் புது ஐடியா வரும். அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு பார்த்தா பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் டைம் வந்து இப்போதைக்கு சரியில்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நாளைக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். அண்டு சில பேருக்கு வந்து படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகிறது, இந்த கார்ட்லேயே வந்துச்சு இல்லையா, என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம் கைஸ். அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது என்கேஜ்மெண்ட் இது பண்ணிக்கிறது, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் இது பண்ணலாம், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சக்ஸஸ், சந்தோஷமா, வெற்றி கொடுக்குறாரு. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டார். கண்டிப்பாக நீங்கள் சித்தர் வந்து ரொம்ப இப்போல்லாம் நீங்கள் மைண்டில் நினச்சாலே வராரு, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நடந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடணும். செய்வீங்களா? நான் கேட்கல, அவர் கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஹோப் வந்து நிறைய மக்களை அந்த அதாவது அவங்களும் ஸ்ட்ரகிளில் இருந்தாங்கன்னா முழிச்சுக்குவாங்க. நம்பிக்கை கொடுக்குறீங்க, இறைவன் மீது ஒரு நம்பிக்கை வையே, உன்னை சரண்டர் பண்ணு. இங்கே நான் ஒரு ஹேமா மட்டும் இல்லை, உங்களை மாதிரி பல பேர் டிவைன் பாத், நீங்களும் ஒரு சேனல். ஓகேவா? நீங்களும் வந்து சொல்லுங்கள். இன்கேஸ் ஸ்ட்ரகிள் இருக்குது, அந்த இதிலேருந்து நான் சித்தர் சொன்ன இந்த விஷயம் எனக்கு நடக்கலையே, ஏன் நடக்கலை அப்படின்னா உன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட சரண்டர் இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது ஒருத்தர்கிட்ட வந்து நம்பி அவர்கிட்ட போயிட்டு, நம்ம இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எனக்கு இந்த பிரச்சனை தான் சொல்லி நீங்கள் மருந்து அதாவது அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும். நீங்கள் சொல்கிற பிரச்சனை வேறு, உள்ளே இருக்கிற பிரச்சனை வேறு. அவர் என்ன பண்ணுவார், இப்போல்லாம் வந்து டாக்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட். நீங்கள் என்ன நோய் சொல்கிறீங்களோ அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அந்த நோய்க்கான காரணங்கள் என்ன, அது எதனால் வந்தது, அதை ரிசர்ச் பண்ணி இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா, அதெல்லாம் போய் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, தலைவலிக்குதா, ஓகே தலைவலிக்கு இந்த மருந்து, வயிறு வலிக்குதா, வயிற்று வலிக்கு இந்த மருந்து, அது வயிற்று வலி சரியானா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படி தானே போகுது. ஸோ உங்கள் பிரச்சனைக்கு இறைவன்கிட்ட சரண்டர் தான் வேணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. எதனால் அந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஒரு கவுன்சிலிங் வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கிட்டு இங்கே இனிஷியேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுக்கல, அவர் கொடுக்குறாரு. உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குரு கிடச்சிட்டு இருக்காங்க, குரு பேசுகிறாங்க, உங்களோட டிவைன் எனர்ஜி வந்து பேச வைக்கிறாங்க. அவர் டிவைன் பவர் தானே. சித்தர்கள் எல்லாமே அங்கே ஒரு யூனிட், அவங்களும் பிரபஞ்ச பேராற்றல். ஒவ்வொரு நேர காலகட்டத்தில் இவங்களோட வைப்ரேஷன்ஸ் அந்த காலம் தீர்மானிக்குது. இவங்க மூலமாக நிறைய பேருக்கு வந்து இது போய் ரீச் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவரால் எத்தனை பேர் கொடுக்க முடிஞ்சதோ அவர் கொடுத்துட்ருக்குறாரு. நான் என் மூலமாக அவர் எத்தனை பேரை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறவரு நானும் ட்ரை பண்ணுறேன். இங்கே நான் என்ற அந்த ஹேமாவாக அவரே இருக்கார். அப்படி தான் நான் அவர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுதான் உண்மையும் கூட. எனியோ கைஸ், நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா இருக்குது, சூப்பராக ரீடிங் கொடுத்துருக்குறாரு. டிசிஷன் மேக்கிங்கில் நாளைக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 48 ஹவர்ஸில் எதுவும் வந்து இது பண்ணிக்காதீங்க.
நாளைக்கு வந்து சில விஷயங்கள் சொன்னல, கோபத்தை குறைக்கணும். நீங்கள் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை கைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு சனி பயிற்சி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது வந்து எந்த ராசின்னா கும்பத்திலேருந்து மீனத்துக்கு ஷிஃப்டிங் ஆகிறார் போல். அதனால் நான் மோஸ்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோலாம் வந்து ரொம்பலாம் எடுக்க மாட்டேன் நான். இருந்தாலும் நாளைக்கு வந்து கிரகணம் இருக்கிறதுனால கிரகண நேரத்தில் ஏதாவது நீங்கள் வந்து ஹோம் சாண்டிங் பண்ணுறது, பாபாவோட மந்திரத்தை சொல்கிறது, இல்லை குருவே சரணம் சொல்கிறது, என்ன உங்களுக்கு எந்த காடு நீங்கள் வணங்குறீங்களா, ஜீசஸை வணங்குறீங்களா, ப்ரேயர் வைங்க. ஓகேவா? அந்த இது வச்சு இந்த மணி வச்சு பண்ணுவாங்க இல்லையா, சாண்டிங் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணுங்கள். அவங்க கூட அதை பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து மதம் சம்மந்தமான விஷயம்லாம் கிடையாது, யார் வேணாலும் அதை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா அந்த டைம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நினைக்கிறேன், 6:30க்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே, நாளைக்கு மதியம். அதனால் நான் வந்து முன்னாடி நாளே எடுக்கிறேன், அதனால் நாளைக்குன்னு சொல்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வேறு என்ன அதில் நாளைக்கு அவேர்னஸ்? நாளைக்கு வந்து அந்த கிரகண நேரத்தில் தயவு செஞ்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க, முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க. வயிறு காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த ஒரு இது வைரஸ் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்மளை படுத்துச்சு. அந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி கிரகணம் பிடிச்சது. அந்த கிரகணத்தப்பவே கணிச்சு சொன்னாங்க, இப்போ வந்து ஒரு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் என்னென்னா, ஸ்கூல்லையும் சொல்லித்தர மாட்டுறாங்க, பாரம்பரியமாக வீடுங்கள்லையும் வந்து பெரியவங்க தாத்தா பாட்டி காலத்தில் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு அதை பற்றி தெரியல. கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அது வந்து சூரிய கிரகணம் டைம்லாம் வந்து வெளியில் போய் சூரியனை பார்க்குறது, அது கண்ணுக்கும் கெடுது. உங்கள் ஸ்கின் ஏதாவது ஒரு நோய் இன்ஃபெக்ஷன் அதிகமாக அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். அந்த வைரஸ் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்கனால தான் சாப்பாடு மூலயமா அது வந்து இதுவாகும், தண்ணி மூலயமாவும் ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் வந்து தர்பப்பில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், தர்பை சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஹோமத்துக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த டைம் அந்த தர்பப்பில் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஓகேவா? அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களோட சாப்பாடுகள், இப்போ சாப்பாடு முன்னாடியே செஞ்சு வச்சிடாதீங்க. அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாகவே ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த தர்பப்பில்லை கொஞ்சம் போட்டு வைங்க. ஒரு பீஸ் சும்மா ஒரு 2 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சு தெரியும்ல உங்களுக்கு, இன்ச்சுன்னு அது கூட சொல்லணும். ஒரு 1 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு அதை கிள்ளி அந்த சாப்பாட்டில் போட்டு வைங்க. மேக்ஸிமம் சாப்பாடு அந்த டைமில் பண்ணாமல் இருக்கிறதுனால முன்னாடியே சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. புதுசாக ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. குளிச்சுட்டு சாப்பிடுங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன், நான் அந்த டைம் அந்த கொரோனா வரும் போதே எனக்கு அந்த சூரிய கிரகணத்தப்போ எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிச்சு. இது சரியான சைனாக எனக்கு தெரியலையே, எனக்கு இறைவா இது ஏதோ பெரிய ஒரு இது வரப்போகிற மாதிரி எனக்கு இன்ட்யூஷன் இருந்துச்சு. ஏன்னா இந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து வெளியே போகிறாங்க, அந்த சாப்பாடு பற்றின விஷயங்களோ இல்லைன்னா அந்த புரிதலே இல்லாமல் இருக்காங்க. ரெகுலராக எப்பவும் போகிற மாதிரி போகிறாங்க வராங்க. இது இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகணம்னா நம்ம எவ்வளோ வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வெளியில் போகக்கூடாது, கதவு ஜன்னல்லாம் மூடிட்டு உள்ளே வந்து அவங்க அமைதியாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு வந்து இந்த சனி பயிற்சியும் சேர்ந்து இருக்கிறனால நீங்கள் எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கோபதாபத்தோடு நடந்துக்காதீங்க. விட்டு கொடுத்து அமைதியாக போங்க. சாண்டிங் பண்ணுங்கள், ஓம் சாண்டிங் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது தெய்வீக மந்திரங்களை ஒலிக்க விடுங்க, வீட்டில் வந்து போட்டு கேளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையும் அந்த இது வந்து கேட்க வைங்க. எல்லோரையும் கேட்க வைக்க முடியாது, உங்களை வரைக்கும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறமா நாளைக்கு வந்து சில கலர்ஸ்லாம் கூட நீங்கள், அதாவது சூரியன் அந்த ஒளியை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ் போடக்கூடாது. பிளாக் போடாதீங்க, ஒயிட் போடலாம். ஒயிட் வந்து ப்ரிகாஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஒயிட் எல்லோ, வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒயிட் எல்லோ போட்டுக்கோங்க. எல்லோ கலர்ஸ் நல்லா ஒரு நல்ல இது கொடுக்கும் நாளைக்கு உங்களுக்கு. எல்லாருமே எல்லோ போடலாம், ஓகேவா? ஒயிட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணுங்கள், பிளாக் யூஸ் பண்ணாதீங்க, அட்ராக்ட் பண்ணுவீங்க, அதனால் வேண்டாம். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யார்
கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம் வச்சுருப்பீங்க, இல்லைனா வந்து ரைஸு, ஆயில், இந்த சமையல் ரூமில் இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு வகையிலேருந்து ஆயிலேருந்து சின்ன சின்ன பீஸாக அந்த தர்பப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எல்லாத்துலேயுமே போட்டு வைங்க. இப்போ நீங்கள்லாம் வந்து அதை அப்படியே தூக்கி போட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை மறுபடியும் இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷெல்லாம் வாங்கி வச்சுருக்க முடியாது இல்லையா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தர்பப்பில்லை அந்த மாதிரி அரிசியில், எண்ணெயில், அப்புறம் தோரம்பருப்பு, அந்த மாதிரி அந்த சமையல் ஐட்டங்கள் எல்லாமே போட்டு வைங்க. அதே மாதிரி தண்ணியில், இப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து கேன் வாட்டர் வாங்குறீங்க, இல்லை வாட்டர் அங்கே தண்ணி வச்சுருந்தீங்க, குடிக்கிறதுக்கு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த தண்ணியில் அந்த தர்பப்பில்லை போடுங்க. ஓகேவா? இது அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான விஷயம் நான் சொல்கிறது. ஏன்னா அந்த நெகட்டிவான அந்த இதுவை வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும், அந்த வைரஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்கள் மறுநாள் வந்து அதை எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சமையல் ரூமில் என்னென்ன பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ, மசாலா ஐட்டம், மசாலா டப்பா அதெல்லாம் வச்சுருக்கீங்களா, எல்லாத்துலேயுமே அதை ஒன்று போட்டு வைக்கணும். இது யாருக்குமே சில பேருக்கு தெரியும், அதாவது கொஞ்சம் அந்த மூதாதையரோட அந்த இதுவெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, வழி வழியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த மாடர்ன் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? வரத்துக்கு முன்னாடியே உங்களை தற்காத்துக்கோங்க, வந்த பிறகு அவஸ்தைப்படாதீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எக்ஸாம்லாம் போயிட்டுருக்குது பசங்களுக்கு, 10th +2க்குலாம் எல்லாருக்குமே வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. பசங்களோட ஹெல்த்தும் முக்கியம். வெயிலில் போக விடாதீங்க, நீங்களும் வந்து வெயிலில் சுற்றாதீங்க. தேவையில்லாமல் இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது, நாளைக்கு வந்து வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சுடுங்க, குளிச்சுட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து அந்த உடல் உபாதைகளை நீங்கள் தடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். உணவுப் பொருட்களில் வந்து நீங்கள் அந்த தர்பப்பில்லை போட்டு வைக்கிறது, அரிசியிலேருந்து என்னென்ன பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உணவு சம்மந்தமான அந்த விஷயத்தில் நீங்கள் போட்டு வைக்கணும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேவா? நாளைக்கு இது சூரிய கிரகணத்துக்கு மட்டும் கிடையாது, சந்திர கிரகணத்தப்பவும் இது மாதிரி செய்யணும். அப்போ தான் அந்த வைரஸோட தாக்கம் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா? இல்லைனா வந்து குழந்தைகள் நீங்களும் சரி சஃபர் ஆவீங்க, நாளைக்கு ஜென்ரேஷன் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக அன்றைக்கின்னு பார்த்து தான் ஸ்கூல் வைக்கிறாங்க. லீவ் நாள், நாளைக்கு சாட்டர்டே லீவ் விட்டுருக்கலாம், கிரகணம் இருக்கே லீவ் விடல, அந்த அவேர்னஸ். அப்புறம் என்னத்துக்கு படிக்கிறது? எஜுகேஷன் அப்போ எதுக்கு? இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்னத்தை தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. இப்படிப்பட்ட ஒரு இது வருதுன்றப்போ அதுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸ், ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். அப்புறம் என்ன எஜுகேஷன்? அப்புறம் சயின்ஸ் என்னத்தை நீங்கள் சயின்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க பசங்களுக்கு? பேசிக் சயின்ஸ் இதுக்கு வந்து பெரிய பல்கலைக்கழகத்திலாம் படிச்சுட்டு வந்தால் தான் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க பெரிய அவார்டு வாங்கி ரிவார்டு வாங்கின பிறகு தான் நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்ம ஏற்றுக்கணும்னு கிடையாது. இப்போ நாளைக்கு அந்த குழந்தைங்கள்லாம் வெயிலில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோய் தாக்கம் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும், அந்த வெயிலில் போயிட்டு வந்தால் தண்ணி குடிக்கணும்னு தோணும், சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த 2 மணிக்கு மேலே வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிடும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. தயவு செஞ்சு அலர்ட் பண்ணுங்கள். படிக்கிற பசங்க உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் அந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது, வெயிலில் போக வேண்டாம் சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க, கோபதாபங்களை குறைங்க. ஏன்னா சனி பயிற்சியும் சேர்ந்து இருக்குது, கொஞ்சம் அமைதியோடு இருங்க. 2வது மெடிடேஷன் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க, ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பண்ணுங்கள். 2வது சாண்டிங், ஏதாவது ஹோம் சாண்டிங் மாதிரி போட்டு வீட்டில் ஒலிக்க விடுங்க. அப்பா எனக்கு வாயெல்லாம் வலிக்குதடாப்பா. எவ்வளோ விஷயம் தெரியுமா இருக்குது நாளைக்கு. இவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ஸ்கூல் பசங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சயின்ஸ் மிஸ் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? கிரகணத்தப்போ
எப்படி நம்மளை தற்காத்துக்கிறதுன்னு. அந்த நேரத்தில் வந்து ஸ்கூல் லீவ் விட்டால் என்ன, நாளைக்கு பெரிய லாக்டவுன் வரும்போதெல்லாம் லீவ் விடுவாங்க. அதாவது இவங்களே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது, அப்புறமா இவங்களே வந்து அதுக்கு இதுவும் செய்கிறது. என்ன செய்யுது? ஓகே, நீங்கள் தான் இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து உங்களை நீங்கள் தான் தற்காத்துக்கணும். சொல்கிற வரைக்கும் சொல்லியாச்சு நான். ஓகேவா? மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து இதை கொடுக்கணும். ட்ரெஸ் கோடுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி உங்களை வந்து ஈவினிங் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எத்தனை பேரால் வீடெல்லாம் நேற்றுக்கு க்ளீன் பண்ணுவீங்க தெரியும். அட்லீஸ்ட் நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிடுங்க சமைச்சு. ஓகேவா? ஏதாவது சிம்பிளாக கூட ஒரு டிஃபன் செஞ்சு அப்புறமா சாப்பிடுங்க. முன்னாடியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடாதீங்க, கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. நாளைக்கு தயவு செஞ்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாயில் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்க, இல்லை ஞாபகம் இல்லை இப்போ ஞாபகப்படுத்துனீங்க, ஏதோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களை வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? கணக்கம்பட்டி ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள் செல்லங்களே. சூப்பராக சக்ஸஸ் கொடுத்துருக்குறாரு. இந்த அவருக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்காருன்னா உங்கள் பின்னாடி அவர் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேர் இன்றைக்கி பார்க்குறீங்களோ நீங்கள்லாம் பாக்கியவான். சரி, இப்போ பாயில் 2க்கு பார்க்கலாம்.